தாய்மொழியை யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தமிழர்கள். அந்த அடிப்படையில் பேசுகிறோம். தமிழ் பேசுபவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னாரு அண்ணன் பிரசன்னா சொல்லும்போது, இதன்படி அவர் வந்துட்டு ஹெச் ராஜா அவர்களையும் ரங்கராஜ் பாண்டே அவர்களையும் ஐயா மோடி அவர்களையும் தான் தமிழன் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தமிழர்கள் தமிழ் பேசினாலே தமிழர்கள் அப்படின்னாக்கா அது எவ்வளவு தூரம் தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்குங்கிற கருத்தை நான் உங்களிடத்தை முன்வைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் ஒரே அறையில் ஒரே இடத்தில் நாற்காலி போட்டு சாதி கேட்காமல் மதம் கேட்காமல் உட்கார வைத்திருக்கிறது. அதுதான் திராவிட அரசியல். இங்க இருக்கிற எல்லாரையும் நாற்காலி போட்டு நாங்க தான் உட்கார வச்சிருக்கோம். அதுதான் திராவிடனாரு. அப்படியே அந்த நாற்காலியை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் கவுன்சிலருக்கும் திமுகவிலிருந்து வென்றவர்களும் கொடுத்துட்டீங்கன்னா திராவிடம் நல்லா இருக்குன்னு நாங்க சொல்லிடுவோம். எந்த சாதி எந்த இனமாக இருந்தாலும் கோவிலுக்குள் உள்ளே வா என்று சொல்லுவது திராவிட அரசியல். கோயில் நுழையறதுக்கு திராவிடம் தான் இது பண்ணாரு. அப்படியே வந்துட்டு அந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்துட்டு பூடியே கிடக்கு. அதை கொஞ்சம் திறந்து அந்த திரௌபதி அம்மன் கோயிலுக்கும் உள்ள நுழைச்சிட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. திராவிடம் சனாதனவாதிகளுக்கு சாதகமானது, சனாதனத்தை எதிர்ப்பவர்களுக்கு பாதகமானது. சனாதனம் என்றால் என்ன? முதல்ல நாங்கள் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன், என் தோப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் மகன் இருப்பான், பேராண்டி இருப்பான், நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம். அப்போ இதை எடுத்துக்கொண்டு நான் ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு இருப்பேன், என் தகப்பனார் இருப்பார், நான் இருப்பேன், என் பேரன் இருப்பான், என் புள்ள இருப்பான்னு சொல்றது. ஆட்சியில பகிர்வு கேட்டால் நீங்கள் பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சனாதனத்தின் உச்சம். ஐயா அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்ப